மதிப்பிற்குரிய இந்த இரங்கற் கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, இரங்கற் கூட்டத்திலே பங்கேற்று தங்களுடைய இதய அஞ்சலியை செலுத்தி இருக்கின்ற இலங்கை அரசியல் நிலைகளை பற்றி, இந்திய அணுகுமுறையை பற்றியும் தங்களுக்கே உரிய பல்வேறு கோணங்களிலே படம் பிடித்து காட்டி அமர்ந்திருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சார்ந்த தலைவர்களே, இரங்கற் கூட்டத்திலே பங்கேற்க வந்திருக்கக்கூடிய தோழர்களே, தாய்மார்களே, தோழர் பத்மநாபா அவர்கள் அவருடைய தோழர்களும் சென்னையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற நிகழ்ச்சியை கண்டிக்காத அரசியல் கட்சிகளே தமிழகத்திலேயும் இந்தியாவிலும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை உள்ளிட்டு. இன்றைக்கு தோழர் பத்மநாபா அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு வீரமிக்க விடுதலை இயக்கத்தினுடைய போர்படை தளபதியாக அவர்கள் வளர்ந்து வாழ்ந்து தன்னுடைய வாழ்நாளில் இந்த ஈழ புரட்சிகர இயக்கத்தை கட்டினார்களோ, அதே துணிவும் ஆற்றலும் வீரமும் வன்முறையை கைவிட்டு ஜனநாயகத்திலே வர வேண்டும் என்கின்ற ஒரு துணிச்சல் மிக்க உணர்வோடு அவர்கள் இந்த இயக்கத்தை ஜனநாயக நெறிமுறைகளுக்கு உட்படுத்திக் கொள்ளுகின்ற இயக்கமாக அவர்கள் மாற்றினார்கள் என்று சொன்னால், உலக வரலாற்றிலே பல்வேறு போர்படை தளபதிகளில் மீண்டும் ஜனநாயக முறைக்கு வந்தவர்களிலே ஒரு சில பேர் என்று சொன்னால் அதிலே தோழர் பத்மநாபா அவர்களும் அவருடைய இயக்கம் என்பதை இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். இலங்கையிலே இந்த விடுதலை இயக்கங்கள் தோன்றுவதற்கான காரணங்கள் சுருக்கமாக சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், தமிழர்களுடைய நலனும் வாழ்வும் அவர்களுடைய உரிமைகளையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு காலகட்டங்களில் இலங்கை அரசோடு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட பல்வேறு ஒப்பந்தங்கள், பேச்சுகள் எந்த ஒரு காலகட்டத்திலேயும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை என்கின்ற காரணத்தினால்தான் பிரச்சனைகள் அதிகமாக்கப்பட்டு வளர்ந்து வருகின்ற சமுதாயத்திற்கு வாய்ப்பில்லை என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுதுதான் இத்தகைய இயக்கங்கள் அங்கே தோன்றி பின்னாலே பிளவுபட்டு இன்றைக்கு இறுதியாக ஒரு பாசிச சர்வாதிகார கும்பலினுடைய கையிலே இந்த இயக்கம் சென்று அடைந்திருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு மெத்த மனவருத்தத்தோடு இதை சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே கூட பல நண்பர்கள், தலைவர்கள் பேசினார்கள். புலிகள் ஆயுதங்களை முழுமையாக போட்டுவிட்டு ஒரு அரசியல் தீர்வு காண்பதற்கு ஜனநாயக முறையிலே பேச்சுவார்த்தைகளை நடத்தி இறுதியான தீர்விற்கு உடன்பட வேண்டும் என்று சொன்னார்கள். மற்றவர்களுடைய அனுபவம் எப்படியோ, என்னை பொறுத்தவரையில் என்னுடைய அனுபவம் நாய்வாலை நிமித்த முடியாது என்பதுதான் என்னுடைய அனுபவமாக இன்றைக்கு இருக்கின்றது. பொறுத்தவரையில் என்னுடைய அனுபவம் நாய்வாலை நிமித்த முடியாது என்பதுதான் என்னுடைய அனுபவமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு அடிப்படை அறிவு கூட ஒரு விடுதலை இயக்கத்தை நடத்துகின்றவர்களுக்கு இல்லை என்று சொன்னால் எந்த அளவிற்கு அந்த விடுதலை இயக்கம் வெற்றி பெறும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்திய நாடும் எனக்கு வேண்டாம் என்று சொன்னால், பூகோள ரீதியாக போரிடுகின்ற அந்த விடுதலை வீரர்கள் அல்லது விடுதலை இயக்கத்தை சார்ந்தவர்கள் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் எங்கே செல்வார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சிங்கப்பூருக்கு செல்ல முடியாது, மாலத்தீவிற்கு செல்ல முடியாது. இந்திய நாடு ஒன்றுதான் அவர்களுக்கு புகலிடமாக, அவர்களுடைய விடுதலை இயக்கத்தினுடைய தாபங்களுக்கெல்லாம் உற்ற துணைவனாக இருக்கக்கூடிய ஒரு நாடு என்பதை கூட மறந்து, இந்திய நாடும் எனக்கு தேவையில்லை, என்னுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய சிங்கள வெறியர்களோடு நான் பேசி தீர்ப்பேன் என்று சொன்னவர்கள் எப்படி ஒரு விடுதலை இயக்கத்தை புத்தி கூர்மையோட அடிப்படையிலே நடத்த முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
பல்வேறு காலகட்டங்களில் ஏற்பட்ட உடன்படிக்கைகள், பேச்சுவார்த்தைகள் அமலுக்கு கொண்டு வரப்பட முடியாமல், நடைமுறைக்கு கொண்டு வரப்பட முடியாமல் இருந்த நிலை சிங்களவர்களுக்கு, சிங்களத்திலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பழம்பெரும் கதையாக, தொடர்ந்த கதையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய கடைசி வீச்சுதான் ராஜீவ்காந்தி ஜெயவர்தனுடைய ஒப்பந்தமும் நிறைவேறாத ஒரு நிலைக்கு கொண்டு தள்ளிய ஒரு நிலை அதனுடைய கடைசி வீச்சு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு புதிய ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு அரசியல் தீர்வு கண்டு அந்த ஒப்பந்தமும் நடைமுறைக்கு வரும், அதை சிங்கள அரசு நிறைவேற்றும் என்கின்ற நம்பிக்கை என்னை போன்று இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இல்லை என்பதை நான் இன்றைக்கு மனம் திறந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தோழர் பத்மா அவரை சார்ந்தவர்களுடைய கொலை என்பது தமிழகத்திலே நடந்து முடிந்திருக்கிறது என்று சொன்னால், தமிழகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள், அரசியல்வாதிகள் வெட்கி தலைகுனிந்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொடூரமான கொலைக்கு தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்தால் மட்டும் போதாது, அவர் எண்ணியிருந்த அந்த ஜனநாயக நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான தனி மாகாண கவுன்சில் என்பது அமைக்கப்பட்டு ஓரளவிற்கு ஜனநாயக நெறிமுறைகள் அந்த நாட்டிலே வரும் என்று சொன்னால்தான் அவருக்காக நாம் செலுத்துகின்ற அஞ்சலியாக இருக்க முடியும். இலங்கைக்கு படையை அனுப்ப வேண்டும் என்கின்ற கோரிக்கை தமிழகத்திலே இன்றைக்கு வந்திருக்கிறது என்று பல நண்பர்கள் மிக விசனத்தோடு குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இலங்கையிலே இருக்கக்கூடிய நிலை வேறு எந்த காலகட்டத்திலேயும் இல்லாத ஒரு மிக நெருக்கடியான போர் மேகம் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை தமிழர்கள் வாழ்கின்ற யாழ் பகுதியிலேயும் மற்ற பகுதிகளிலேயும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்க வேண்டும். விடுதலை புலிகள் ஒரு புறத்திலே இன்றைக்கு மூர்க்கமாக போரிடுகின்ற நிலை, சிங்கள ராணுவம் ஒவ்வொரு இடமாக அழித்துக் கொண்டு முன்னேறுகின்ற நிலை, இந்த நிலையில் இலங்கையிலே ஒரு அரசியல் தீர்வு காண வேண்டும், நெருக்கடியை உருவாக்கி அங்கே அரசியல் பிரச்சனைகளை பேசி இரண்டு தரப்பினரும் போரை நிறுத்தி உடன்பாட்டிற்கு வர வேண்டும் என்கின்ற நிலை சாத்தியமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சர்வதேச அளவில் இன்றைக்கு மத்திய வளைகுடா பகுதியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை, இன்றைக்கு இலங்கையிலே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பற்றி சர்வதேச நாடுகள் அல்லது வல்லரசுகள் போன்றவர்கள் சிந்திக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இலங்கையிலே இருக்கக்கூடிய நிலை, இலங்கையை பொறுத்தவரையில், அந்த அரசினை பொறுத்தவரையில், பிரேமதாசாவை பொறுத்தவரையில் இதை ஒரு கடைசி யுத்தமாக நடத்தி தமிழ் சமுதாயத்தையே அங்கே இருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும், அழித்து விட வேண்டும், இல்லை என்று சொன்னால் சிங்கள குடியிருப்புகளோடு சேர்த்து அவர்களை ஒரு மைனாரிட்டிகளாக உருவாக்கிவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலேதான் ஒரு இறுதி போரினை இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சர்வாதிகார பாசிச சக்தியாக இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் அன்றைக்கு இந்திய அமைதி காப்பு படை வெளியேறினால் போதும் என்கின்ற ஒரே நிலையில் அன்றைக்கு பிரேமதாசாவை ஆதரித்து மீண்டும் இன்றைக்கு தவறு செய்து விட்டோம் என்று கிருஷ்ணகுமார் என்கின்ற கிட்டு சொல்லுகின்ற அளவிற்கு தவறுகளுக்கு மேல் தவறுகளை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்திய அமைதி காப்பு படை அங்கே ராஜீவ்காந்தி அவர்கள் இங்கே பிரதமராக இருந்த கடைசி நாள் வரையிலே அங்கே இருந்தது. எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்கள் சொன்னார்கள், ஜனவரி 31 வெளியேறும் என்று சொன்னார்கள். ஆனால் வெளியேறும். எப்பொழுது வெளியேறும் என்று சொன்னால் அன்றைக்கு மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள். வடகிழக்கு 2 பகுதிகளும் இணைய வேண்டுமா வேண்டாமா என்கின்ற கருத்து கணிப்பு எடுக்கப்பட வேண்டும். இந்தியாவிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலத்திற்கும் குறையாத அளவிற்கு அதற்கான அதிகாரத்தை வடகிழக்கு மாகாண கவுன்சிலுக்கு அளிக்கப்பட வேண்டும். இலங்கை இந்திய ராணுவம் விலக்கப்படுகின்ற பொழுது தமிழர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு மாற்று படை என்ன என்பதை பற்றி பேசி முடிவு செய்ய வேண்டும். இதை சிந்தித்து முடிவு செய்து நாடாளுமன்றத்திலே இதற்கான பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்றினால் இந்திய அரசு அமைதிப்படையை விலக்கிக் கொள்வதை பற்றி யோசிக்கும் என்று அன்றைக்கு சொன்னார்கள். ஆனால் என்ன நடைபெற்றது? இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை, இந்தியாவினுடைய நிலை என்னவென்று சொன்னால் பரிதாபமான நிலை. இந்தியனுடைய தூதரை அங்கே இலங்கைக்கு அனுப்புகின்றார்கள்.
எந்த ஒரு தூதர் வெளிநாட்டிற்கு சென்றாலும், எந்த ஒரு தூதர் இன்னொரு நாட்டிற்கு அனுப்பப்பட்டாலும் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அந்த தூதரனுடைய நியமனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்தியாவினுடைய தூதர் அனுப்பப்பட்டு இன்றைய தினம் வரையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டாரா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. இந்த அளவில் இன்றைக்கு தூதரக அளவில் நாங்கள் இந்த பிரச்சனையை அணுகப் போகிறோம் என்று இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், தூதரே இல்லாத நிலையில் தூதரகம் மூலமாக எப்படி இந்த பிரச்சனையை அணுகப் போகிறார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். லண்டனிலே இருக்கக்கூடிய ஹை கமிஷனர் குல்தீப் நயாருக்கு இந்திய அரசு சொல்லுகிறது, கிட்டோடு பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. இலங்கையிலேயும் இந்திய தூதுவர் கிடையாது. யாரோடு பேசி எப்படி இதற்கான அரசியல் சூழ்நிலையை உருவாக்கி போர் நிறுத்தத்தை உருவாக்கப் போகிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்தியாவிலே புதிய அரசு ஏற்பட்டதற்கு பின்னால் கொள்கை பிரகடனம் செய்தார்கள். இந்திய நாடு இலங்கையினுடைய உள்நாட்டு பிரச்சனையில் தலையிடாது. இந்திய நாடு வேறு எந்த ஒரு நாட்டிற்கும் தன்னுடைய படையை அனுப்பாது. இன்னும் ஒருபடி மேலே சென்று வெளியுறவு அமைச்சர் சொன்னார், we have washed off our hand with regards to the Sri Lankan problem. எங்களுடைய கையை நாங்கள் கழுவி விட்டோம். இந்த நிலையில் எப்படி இந்திய நாடு அரசியல் தீர்வு காணப்போகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மத்திய அரசினுடைய நிலை இது என்று சொன்னால், இங்கே மாநில அரசு இன்றைக்கு முதலை கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறது. உதட்டளவிலே இன்றைக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அரசினுடைய கொள்கையும் மாநில அரசினுடைய கொள்கைக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்று இங்கே சொல்லப்படுகிறது. வித்தியாசம் இல்லை என்று சொன்னால், மத்திய அரசு ஏற்கனவே சொல்லி இருக்கிறது, இலங்கை பிரச்சனை நாங்கள் ஏற்கனவே கையை கழுவி விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதை இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு கருணாநிதி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது தெரிய வேண்டும். தமிழகத்திலே தமிழர்களுடைய உணர்வு, ஒற்றுமை என்பது இந்த பிரச்சனையிலே எந்த அளவிற்கு இன்றைக்கு பிரிந்து நிற்கவில்லை. கடையடைப்பு செய்தார்கள். இன்றைக்கு பல்வேறுபட்ட கருத்துக்கள், நூற்றுக்கணக்கான கருத்து வித்தியாசங்கள் ஆளுகின்ற அரசோடு இருந்தாலும் அந்த கட்சியோடு இருந்தாலும் கூட இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அதை நாங்கள் எதிர்க்கவில்லை. சட்டமன்றத்திலே ஒருமுகமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதிலேயும் எங்களுக்கு கருத்து வித்தியாசம் இருந்தாலும் கூட இந்த தீர்மானமாவது இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்குமா என்கின்ற ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே தான் அன்றைக்கும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இப்பொழுது என்ன நிலை, பரிதாபகரமான நிலை என்று சொன்னால், மீண்டும் இந்தியா ஆனாவிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே அக்குக்கு போய் முடிந்துவிட்ட கதையை இன்றைக்கு ஆனாவிலே இருந்து ஆரம்பிக்கின்றார்கள். தூதரக பேச்சு அல்லது இந்தியா இது உள்நாட்டினுடைய பிரச்சனை என்று கருதுகிறது. இந்தியா இதிலே தலையிடாது, படைகளை அனுப்ப மாட்டோம். இது ஏதோ இன்றைக்குதான் இந்த இலங்கை பிரச்சனை என்பது, தமிழர்களுடைய பிரச்சனை என்பது உருவாகி இருக்கிறது. இந்தியா இன்றைக்கு ஆரம்பத்திலே இருந்து ஆனாவிலே இருந்து ஆரம்பிக்கிறது என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ராஜீவ்காந்தி அவர்கள் கடைசி நாள் பிரதமராக இருக்கின்ற வரையிலே அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு 50,000ற்கு மேற்பட்ட அமைதி காப்பு படை அங்கே இருந்தது. தமிழர்களுக்கான தனி மாகாண கவுன்சில் இருந்தது. அந்த மாகாண கவுன்சிலுடைய முதலமைச்சராக வரதராஜ பெருமாள் இருந்தார்கள். தமிழகத்திலே ஒரு அகதிகள் கூட கிடையாது. இன்றைக்கு இருந்தார்கள். தமிழகத்திலே ஒரு அகதிகள் கூட கிடையாது. இன்றைக்கு 1.5 லட்சம் அகதிகள். மாகாண கவுன்சிலுடைய முதல்வராக இருந்த வரதராஜ பெருமாள் லட்சத்தீவிலே அகதிகளாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். தமிழர்களை இன்றைக்கு சுட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் கேட்பதற்கு அங்கே நாதி இல்லை என்கின்ற ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால், மீண்டும் என்ன நீங்கள் ஆனாவிலே இருந்து ஆரம்பிக்க வேண்டியது? எனவேதான் இன்றைக்கு இந்த கோரிக்கை உங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியிலே இருக்கக்கூடிய மத்தியிலே சிந்தனையை கிளப்ப வேண்டும் என்பதற்காக தான் மீண்டும் படையை அனுப்புவதற்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு கோரிக்கை வைக்குமா என்று நாங்கள் இன்றைக்கு கேட்கின்றோம். அந்த அரசு அந்த கோரிக்கை வைப்பதற்கு முன்வரும் என்று சொன்னால் அதை நாங்கள் ஆதரிப்பதற்கு தயங்க மாட்டோம் என்று இன்றைக்கு நாம் சொல்லியிருக்கின்றோம். இந்திய அரசை பொறுத்தவரையிலே இன்றைக்கும் இந்திய இலங்கை உடன்படிக்கை என்பது நிராகரிக்கப்படவில்லை, ரத்து செய்யப்படவில்லை. இன்றைக்கும் அது அமலிலே இருக்கிறது, இன்றைய தேதி வரையில். ஆனால் என்ன நிலை? ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய ஷரத்து சொல்லுகிறது, இந்தியா மஸ்ட் என்ஷூர் தி சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் தி தமிழ்ஸ்.
இந்திய நாடு அங்கே வாழுகின்ற தமிழர்களுடைய பாதுகாப்பிற்கும் அவர்களுடைய கௌரவமான வாழ்க்கைக்கும் உத்தரவாதம் அளிக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது இந்தியா ஏன் நழுவ வேண்டும்? இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. உருவாக்கப்பட்ட வடகிழக்கு மாகாண கவுன்சில் இன்றைக்கு இலங்கை பாராளுமன்றத்தினுடைய மசோதாவினால இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் என்று நாடகம் ஆடினார்கள். எங்கே தேர்தல் வரப்போகின்றது? எங்கே மாகாண கவுன்சில்? எனவேதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்பது அவ்வளவு சுலபமாக தூதரக அளவிலே பேசி அரசியல் நெருக்கடிகளை உருவாக்கி அதன் மூலமாக தீர்வு காண போகிறோம் என்று சொன்னால், கொக்கு தலையிலே வெண்ணெயை வைத்து அது கண்ணை மூடியதற்கு பின்னால் இவன் சென்று கழுத்தை பிடித்துக் கொண்டு வருவேன் என்று சொன்னால் இதை நம்புவதற்கு இங்கே யாரும் தயாராக இல்லை. எனவேதான் இன்றைக்கு இந்த கோரிக்கை என்பது, இன்றைக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை படையை அனுப்புவதா வேண்டாமா என்பதல்ல. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இதுவரை மத்திய மாநில அரசிடமிருந்து என்ன உருப்படியான யோசனைகள் வந்திருக்கிறது? நேற்றைக்கு முன்தினம் பாராளுமன்றத்திலே சொல்லுகிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினருடைய குழுவை அனுப்புகின்றோம். தூதரையே இன்றைக்கும் வரவேற்காமல் இருக்கக்கூடிய பிரேமதாசாவினுடைய நிலை, பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர் வரவேற்பார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? பாராளுமன்ற உறுப்பினருடைய குழு எதற்கு அங்கே செல்லுகிறது? எத்தனை தமிழர்களுடைய மண்டையோடு அங்கே கிடக்கிறது என்று எண்ணுவதற்காக செல்லுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இனிமேல் இந்த பிரச்சனையிலே மீண்டும் தூதரகம், மீண்டும் பாராளுமன்ற குழு இதெல்லாம் நடக்கப் போவதாக எனக்கு நம்பிக்கை இல்லை. வேறு யாராவது அரசியல்வாதிகள் நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கைக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். எனவேதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையில் மத்திய மாநில அரசுகள் மிக வேகமாக செயல்பட்டால் ஒழிய எஞ்சி இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட நாம் அங்கே காப்பாற்ற முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். தமிழகத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை நண்பர் பாண்டியன் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல, இன்று வரையிலே அருமை தோழர் பத்மா அவர்களையும் அவருடைய அருமை தோழர்களையும் கொண்டவர்கள் இன்று வரையிலே சுட்டிக்காட்டப்பட்டு யார் என்று அடையாளம் தெரிய முடியாத ஒரு நிலை என்று சொன்னால், எந்த அளவிற்கு இந்த அரசு இலங்கையிலே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பிரதிநிதி என்று சொல்லக்கூடிய பாசிச வெறியர்களோடு கூட்டணி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். பத்மநாபா அவர்கள் ஏன் இங்கே வந்தார் என்று கேட்கக்கூடிய நிலையிலே இந்த அரசு இருக்கிறது என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசையும் இந்திய அரசையும் நம்பி பாதுகாப்போடு இங்கே இருக்கலாம் என்று வந்த பத்மநாபா அவர்கள் செய்த பாவம் என்றுதான் என்னால் சொல்ல முடியும். இந்த அரசிற்கு கொஞ்சமாவது நாகரிகம் என்பது இருக்கும் என்று சொன்னால், இன்று அளவிலாவது பத்மநாபனுடைய இந்த கொலையை பற்றி விடுதலை புலிகளுக்கு ஒரு கண்டனத்தையாவது இந்த அரசு செய்திருக்கும் என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் வரவேற்றிருக்க முடியும். ஆனால் எந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த பாசிச வெறியர்களோடு இவர்கள் கூடி குலாவுகிறார்கள் என்று சொன்னால், இன்னும் ஒரு வெட்கக்கேடான சம்பவத்தை பாருங்கள். பாராளுமன்றத்திலே சொல்லுகிறார்கள், வாவுனியாவிற்கு சென்று வந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சொல்லுகிறார், இலங்கையிலேயே அகதிகள் முகாமை அமைப்பதற்கு இந்திய அரசு முன்வர வேண்டும், இந்திய அரசு பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இளிச்சவாயனும் ஆமாம் என்று சொல்லுகிறார். இலங்கையிலே குண்டுமாறி பொழிந்து கொண்டிருக்கின்றது. விஜயரத்னவே அதை சொன்னானே, 8 லட்சம் தமிழர்களை நான் யாழ்ப்பாணத்திலே இருந்து அப்புறப்படுத்திவிட்டு புலிகளோடு இறுதி சண்டையை நடத்தப் போகிறேன் என்று சொன்ன பொழுது கண்டித்தவர்கள் இன்றைக்கு எப்படி அங்கே அகதி முகாம்களை அங்கேயே அமைப்பதற்கு நீங்கள் உத்தரவாதம் அளிக்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இது சர்வதேச இன்டர்நேஷனல் லா, சர்வதேச அளவிலே இருக்கக்கூடிய பல தலைவர்கள் எனக்கு விளக்க வேண்டும். என்னுடைய நாட்டிலே நான் எப்படி அகதியாக இருக்க முடியும்? இது சர்வதேசத்தினுடைய அளவிலே பார்க்க வேண்டும். யுனைடெட் நேஷன்ஸ் சர்வதேச ஸ்தாபனத்தினுடைய அடிப்படையில் இயங்க வேண்டும் என்று சொன்னால் இது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய அகதிகளுக்கும் வேட்டு வைக்கக்கூடிய நிலைதான் அங்கே அகதிகள் முகாமை ஏற்படுத்தப் போகிறோம் என்று சொல்லுவது. எனவே இதனை நாம் கண்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு இருக்கின்றோம் என்பதனால்தான் தமிழகத்திலே இன்றைக்கு பல்வேறு விதமான நிலையிலே இலங்கை தமிழருடைய பிரச்சனையில் மத்திய மாநில அரசுகள் செய்யக்கூடிய தவறுகளை இன்றைக்கு நாம் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றோம். தோழர் பத்மநாபா அவர்களை பொறுத்தவரையில் இந்தியாவினுடைய மிகச்சிறந்த நண்பர்.
இன்றைக்கு ஏதோ சொல்லுகிறார்கள், இலங்கை ஒரு தனித்த நாடு, இந்தியா ஒரு தனித்த நாடு, இரண்டு நாட்டினுடைய நலன்களும் ஒன்றோடு ஒன்று பின்றி இருக்கிறது என்பதை அவர்கள் உணர வேண்டும். இன்றைக்கு இலங்கையிலே தமிழர்களுடைய பிரச்சனை என்று சொன்னால், அங்கே அமைதி இல்லை என்று சொன்னால் இந்தியாவை அதை பாதிக்கும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். எனவே இன்றைக்கு அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கையிலே நடைபெறக்கூடிய இந்த நிலை, இந்தியா ஏதோ சர்வசாதாரணமாக நான் கையை கழுவி விட்டேன், அது உள்நாட்டு பிரச்சனை என்று சொன்னால், தன்னுடைய பக்கத்து வீடு எரிகின்ற பொழுது இங்கே இருக்கின்றவன் சினிமா பாட்டை ரசித்துக் கொண்டிருப்பதை போன்ற ஒரு நிலை ஏற்படும். இவனுடைய வீட்டிற்கும் தீப்பற்றுவதற்கு அதிக நாள் ஆகாது என்பதை அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இன்றைக்கு அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இழப்பு என்பது ஈழ புரட்சிகர விடுதலை இயக்கத்திற்கு இன்றைக்கு தற்காலிகமான இழப்பாயிருந்தாலும் கூட இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவரையும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக நீங்கள் நம்பலாம், தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் உங்களோடு இருக்கிறோம் நாங்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு காலகட்டத்திலேயும் உங்களை கைவிடுவதற்கு எங்களுடைய தலைவரோ அல்லது எங்களுடைய கட்சியோ நிச்சயமாக இல்லை என்பதை நீங்கள் உறுதியாக உணர்ந்து இந்த நிலை நீடித்து இப்படியே இருக்கும் என்று நீங்கள் நம்ப வேண்டாம். அரசியல் ரீதியாக இன்றைக்கு பல்வேறு மாறுதல்கள் பல்வேறு நாடுகளிலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சர்வாதிகார பாசிச சக்தி இலங்கையிலே இருந்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழர்களுக்காக போராடுகிறோம் என்கின்ற ரூபத்திலே இருக்கக்கூடிய இந்த சக்தி தானாக மனம் திருந்தி அவர்கள் ஜனநாயகத்திற்கு வர வேண்டும், இல்லை நாய்வாலை நிமிர்த்த முடியாது என்கின்ற நிலை என்று சொன்னால் வாளையாவது வெட்டியாக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு உருவாகி இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய விடுதலை இயக்க நண்பர்களோடு நாங்களும் உங்களுடைய அந்த துயரத்தை பங்கு கொள்கின்றோம். அன்றைக்கு தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் அந்த நிகழ்ச்சி ஏற்பட்ட ஓராவது மணி நேரத்திலே எனக்கு தலைவர் தகவல் சொன்னார்கள், இது போன்ற நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, உடனடியாக இதை பற்றிய விவரங்களை தெரிவியுங்கள், கட்சியின் சார்பாக நம்முடைய கண்டனத்தை தெரிவிங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அவரை இழந்து வாடுகின்ற நீங்கள், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், பெரிய இழப்பாக இருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் ஒரு மிகப்பெரிய தியாகசீலர், விடுதலை வீரர், ஒரு நாட்டிற்கான தலைமையை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய தகுதி பெற்ற அனைத்தையும் பெற்றிருக்கக்கூடிய அவர்கள் இன்றைக்கு சுதந்திர ஒளிவிளக்கை இன்றைக்கு ஏற்றிச் சென்றிருக்கின்றார்கள். அந்த ஒளிவிளக்கான தீபத்தை எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பிலே இருக்கக்கூடிய நீங்கள் பொறுப்புணர்வோடும் கடமை உணர்வோடும் அவர் விட்டுச் சென்றிருக்கக்கூடிய அந்த பணியினை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். அது ஒன்றுதான் இன்றைக்கு நாம் அவருக்கு செலுத்தக்கூடிய அஞ்சலியாக இருக்க முடியும். இந்திய நாட்டிலே இன்றைக்கு பல்வேறு அரசியல் குழப்பங்கள் இருந்தாலும் கூட தெளிவான அரசியல் நிலை வருகின்ற பொழுது பத்மநாபா அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை நிச்சயமாக ஈழத்திலே ஒரு அமைதியை ஏற்படுத்தும், ஈழ மக்களுக்கு ஒரு புத்துயிரும் புதிய வாழ்க்கையும் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அவருக்கு நான் அஞ்சலி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.